யோக சித்த விருத்தி நிரோதக, மனதின் எண்ண அலைகளை ஒடுக்குவதே யோகம். இது பதஞ்சலியோட யோக சூத்திரம். யோக பயிற்சியின் மூலம் மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்கள் குறையும், ஒரு ஸ்டேஜ்ல எண்ணங்களற்ற நிலையும் உருவாகும். இதத்தான் இந்த சூத்திரம் சொல்லுது. ஆனா அவ்வளோ ஈஸியாது அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. உருவாகக்கூடிய எண்ணங்களை நல்ல எண்ணங்களா, உயர்ந்த எண்ணங்களா, மகிழ்ச்சி தரக்கூடிய எண்ணங்களா நம்மளால உருவாக்க முடியும். எப்ப இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்க முடியும் அப்படின்னா, இந்த மனம் அமைதி பெறுவதற்கு, அமைதி பெற்றாதான் மகிழ்ச்சி அதுக்கு பின்னாடி வரும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பிராணாயாம பயிற்சி அமைதியையும் மகிழ்ச்சி நிலையையும் உருவாக்குது. இந்த பயிற்சியை யார் யார் செய்யலாம் அப்படின்னா, எல்லா வயதினரும் செய்யலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் செய்யலாம். செஞ்ச உடனேயே மனம் அமைதி அடைகிறதையும், மனம் அமைதியா இருக்கிறவங்க செய்யும்போது மகிழ்ச்சி நிலையை அடைகிறதையும் கண்டிப்பா நம்மளால உணர முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே, பார்த்து முடிச்ச உடனே நீங்க செய்து பார்த்து உங்களுடைய மனநிலையை ஃபீல் பண்ணி பாருங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய 2 கைகள்லையும் ஷண்முகி அப்படிங்கிற ஒரு முத்திரை எடுக்க போறோம். 2 கட்டை விரல்களையும் காதின் நுனியில இருக்கக்கூடிய இந்த குருத்தின் மேல வச்சு உள் நோக்கி லேசா மடக்கிக்கிறோம். ரொம்ப அழுத்த வேண்டாம். 2 கைகளாலையும் இந்த மாதிரி மடக்கிக்கிறோம். மூடிய கண்களின் மேல ஆள்காட்டி விரல், மூக்கின் மேல நடுவிரல், மேல் தாடையில மோதிர விரல், கீழ்த்தாடையில சுண்டு விரல். நல்ல மூச்சை உள்ளிழுத்து உதட்டை பிரித்து மூடி ஒரு ஹனி பீ போல நம்மளுடைய தொண்டையில ஒரு சப்தத்தை கொடுக்க போறோம். இந்த பயிற்சியை தினமும் 3 நிமிடம் மட்டும் செய்தாலே போதுமானது. குழந்தைங்களை அவங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு இரவு நேரத்துல தூங்க போகும்போது பெட்ல படுத்துட்டு அவங்கள சொல்லிக்கிட்டே அப்படியே தூங்க வச்சிடலாம். இது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிரம்மரி பிராணாயாமம் நம்மளுடைய மூளை நரம்பு மண்டலத்தை நல்ல ஸ்ட்ரென்த் ஆக்குது, நம்மளுடைய இம்யூனிட்டியை கூட்டுது. இதை எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னா, நமக்கு எப்பெல்லாம் மனம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ, அமைதியின்மையாக இருக்கோ, நமக்கு எப்போ குழந்தைங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுதோ, குழந்தைகளுடைய மதிப்பெண் குறையும் போது, இப்படி எல்லா நேரங்களையும், இதுக்கு நேரம் எல்லாம் கிடையாது, சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நாம் இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இதை தொடர்ச்சியாக செய்யும்போது மிகச்சிறந்த பலன்களை நாம் அடையலாம். இந்த மன அமைதி, மன மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான கான்சன்ட்ரேஷன், மெமரி கெப்பாசிட்டி, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாம் எப்படி நமக்கு இந்த பிரம்மரி பிராணாயாமம் மூலம் கிடைக்கிது அப்படின்னா, நம்ம காதில் நம்மளுடைய கட்டை விரலை வைத்து ஒரு சின்னதாக மூடுறோம், சத்தத்தையும் நம்ம கொடுக்குறோம். அது நம் காதின் வழியாக தலைக்குள்ள அந்த சப்தம் பரவி சில மூளையின் சில பகுதிகளை தூண்டுது. ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தி அந்த நரம்புகளையும் சில பார்ட்ஸையும் தூண்டும் போது நமக்கு இயல்பா ஒரு மன அமைதி கிடைக்க ஆரம்பிக்குது, மன மகிழ்ச்சியும் கிடைக்க ஆரம்பிக்குது. பிராணாயாமங்கள்லேயே ஒரு இசை போல மனதை மயங்க வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பிரம்மரி பிராணாயாமா. இதை செஞ்ச உடனே நமக்கு மறுபடி எப்போ செய்யறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு மனதை ஏங்க வைக்கக்கூடிய பயிற்சி. ஏன்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ப்ளே பண்ணும்போது அதுக்குள்ளே இருந்து எவ்வளோ ஒரு அருமையான சப்தம் நம்ம மனதை மயக்குதோ, அந்த ஒரு சப்தம் நம்மளுடைய தொடர்ந்த பயிற்சியில் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்த உடனேயே நீங்கள் இந்த பயிற்சியை செஞ்சு பார்த்து இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு, மன அமைதியை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க வளமுடன்.